இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய். யாரை தாக்கி பேசுகிறாரு? திமுகவையும் பாஜகவையும். இப்போ திமுக தரப்பு ஆதரவாளராக ஒருத்தர் பேசுகிறவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு, ஆனால் நான் அவர் அட்டாக் பண்ணி எங்கேயுமே பொது மேடைகளில் பேசுகிறதில்ல. ஏன்னா நாளைக்கு திமுகவில் தான் வந்து சேர போகிறார் அவர். அப்படி இருக்கையில் நான் எப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார். ஏன் அப்படி சொல்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார், சொன்னது யார்? திரைப்பட இயக்குனர் கருப்பழனியப்பன் அவர்கள். அவர் தான் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக சில கருத்துக்களெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார். சில மேடைகளில் பேசும்போது பல விஷயங்களை சொல்கிறார். அப்படி அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை நான் எங்கேயுமே அட்டாக் பண்ணி பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாரு, விஜய் அவர்கள் தனியாக போயிட்டு எது கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு, ஹிந்தி வேணாம், சமூக நீதி, இதெல்லாம் திமுகவே பண்ணிக்கிட்டு இருக்க வேலை. அப்படி திமுக பண்ணுறதை தனியாக கட்சி ஆரம்பித்து நீங்கள் எதுக்கு தனியாக கஷ்டப்பட்டு பண்ணணும், இங்கே வந்து சேர்ந்துருங்க, நம்மளோட சேர்ந்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குங்கள பார்க்குற வேலை அப்படின்னு ஒரு அழைப்பு வேறு. அதுபோக அட்டாக் பண்ணி பேச மாட்டேன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நாளைக்கு விஜய் அவர்கள் திருப்பி இங்கே தான் வருவார், நம்ம தான் ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுக்கணும். அப்புறம் எப்படி நம்ம என்னைக்கியாக இருந்தாலும் நம்மளோட வந்து சேர போகிற ஆட்கு நம்ம அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டோம்னா நாளைக்கு எப்படி பார்த்து முகத்தை பார்த்து சிரித்து பேசுகிறது, நாளைக்கு மூஞ்சியை பார்க்கணுமா இல்லையா ஒருத்தர் அப்புறம் கையில் நம்ம எப்படி திட்டி பேசுகிறது அப்படின்னு ஒரு கருத்தை பேசியிருக்கார். என்ன எனக்கு புரியலையே அப்படின்னீங்கன்னா, இதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி ஒன்று இருக்குது. அது அடுத்து ஒருத்தர் வருவார், அவர் சொல்லுவார். இப்போது கருப்பழனியப்பன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்றத கேளுங்க. இன்னைக்கு வந்து விஜயம் இந்திய விடமாட்டோம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. அதைத்தான் நாங்களே சொல்கிறோம், எங்கள் கூட ஒரு இன்டர்வியூ தானே, நீங்கள் ஐட்டம் தனிக்கடை போடுறீங்க, நீங்கள் புது ஐட்டம் வித்தாலும் தனிக்கடை போடணும், நாங்களே எத்தனை சொல்லிட்டு இருக்கோம், இங்கே வாங்க நீங்கள். நான் ஏன் வந்து ரொம்ப வந்து விஜய் பேசணும் தெரியுமா, எங்கேயுமே பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம அந்த ராஜ்யசபா சீட் கொடுக்கணும், அடுத்த வந்துடுவார் இங்கே வந்துட்டு நம்ம தான் ராஜ்யசபா சீட் கொடுக்கணும். இப்போ போய் அவசரமாக பேசிட்டு அப்புறம் பருத்திக்கிற படத்தில் வர மாதிரி அடுத்த மாதம் சாப்பிட வரும்போது குஞ்சு எதையை பார்த்துட்டே குழம்பு ஊற்றுறது, மோத்த சிரிக்க வேண்டாமா, அதனால அவசரப்பட்டதே சொல்லிடக்கூடாது, நீங்கள் எல்லாரும் வாங்க. இப்போ கருப்பழனியப்பன் அவர்கள் சொன்ன கருத்தை பற்றி அடுத்து ஒருத்தர் தெளிவாக விளக்கியிருக்கார். யார் அவருன்னு கேட்குறீங்கன்னா, அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். அவரும் அதே மேடையில் தான் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றும் இல்லை, இப்போ கமல்ஹாசன் அவர்கள் மாபெரும் நடிகர், பல விருதுகளை பெற்றவர், அவர் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். அது சரிப்பட்டு வரல, எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னோன்னா டக்குன்னு நம்ம கூட வந்தார், அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டோம், எம்பி சீட்டை கொடுத்தாச்சு. அந்த மாதிரி விஜய் அவர்களுக்கும் எதிர்காலம் அமைஞ்சிடும் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் கருப்பழனியப்பன் பேசியிருக்காரு அப்படின்ற விளக்கத்தை கொடுத்துருக்காரு அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கலாம்யா, ஆனால் வந்து சேர இடம் திமுகவை தான் இருக்கணும், ஏன் கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் வர்றீங்க, டக்குன்னு வந்துடுங்க, இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு கருப்பழனியப்பன் அவர்கள். அதைத்தான் விளக்கியிருக்காரு பெரிய கருப்பன் அவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் திரு கமலஹாசன் அவரை மாதிரி ஒரு நடிகர் இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு விருதுகளை பெற்றவர். அவருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார், முயற்சி செய்தார். அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்பதை உணர்ந்த நிலையிலே தான் தலைவர் அவர்கள் அவரையும் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்திருப்பதைத்தான் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் சுசமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள்.